நல்ல கூட அங்கே பாருங்க விறகு அடிக்கும். சுவிஸ் சாக்லேட் இருக்குது பாருங்க. அரிக்கின்ற நிலைமையை பாருங்க. எங்கள்கிட்ட எவ்வளோ எங்களுக்கு ஊரை விட்டு போக விருப்பம் உண்மைதான். அது அப்பா வந்த சாமானுங்க இப்போ வர்றது இல்லாமல் அடுத்த வருஷமே உடைஞ்சி ஓட்டுது. ஐநாதீவில் இருக்க சுவிஸ் அக்கான வீடு. And when you go, I will fall back apart. Find pieces of me all over the yard. In this house of cards. She says, hey man, there were just too many days. When our good intentions only got in the way. And I almost never know. காமதேனு ஒருங்கிணைந்த பண்ணைந்த நைனாதீவு காணி இதுதான். பாருங்க அதான் வீட்டு எடுத்து. அப்போ இந்த இதில் என்னென்ன மரங்கள் வச்சுக்கணும்? இது எவ்வளவு அளவு? இது ஒரு 6 வரப்பு. 6 வரப்பு காணி. இப்போ இந்த பக்கமெல்லாம் கூட 2-3 லட்சம் போகும். 2-3-4 நல்ல தண்ணி கண்டு சொல்லியிருக்கோம். நல்ல தண்ணி இருந்தால் அது விலை கூட நல்ல தண்ணி விலை கூட. இங்கே அப்படியே உங்களுக்கு உப்பு தான் ஒரு சவர் அடிக்கும். என்ன சோளா காற்று வர தண்ணி வற்றிடும். 10 நாள் கடல் நீர் அந்த ஓட்டம் மாற தானே. இது என்ன செய்து வச்சுக்கணும்? இது பாவல் கொடி ஓட்டினா சரி வரையில. பாவல் கொடி ஓட்டவையாம் சரி வரையில. பாவலுக்கு தண்ணி நிற்கணும். அப்படி காஞ்சுவோம். சின்ன சின்ன விலையும் அவ்வளோ. இது கொய்யா நட்டு வச்சுக்கணும்மா. என்னதான் இருந்தாலும் மனுஷனுக்கும் கண்டுகளுக்கும் தண்ணி இருந்தால் தான் உயிர் வாழும். இதெல்லாம் செவ்வரத்தம் பூ கண்டுகள் வச்சிருக்கணும். இது வீட்டுக்காக விட்ட இடம். அவர் வீடு கட்டுறது இதில் கட்ட போகிறார். அப்போ இங்கே இன்னொரு குட்டி காமதேன்னு ஒரு விடுதி ஒன்று வர போகுது. இதோடு சேர்ந்து தான் இந்த பழ மரங்கள், நாவல் மரம், பாலை மரம். புறாக என்ன வேறு மாதிரியா எப்படிங்க ஐயா? காமதேனு பண்ணைன்ற உரிமையாளர் அவர் சுவிஸில் இருக்கிறார். அவற்றை பெரிய ஒரு தோட்டம் தான் இது. இதில் வீடு காட்ட போகிறாராம். நைனாதீவிலான்னு இருக்குது இந்த பண்ணை, இந்த இடம். சரியோ இந்த காணி இந்த அளவு எவ்வளவு ஐயா? 7 வரப்பு காணி. அந்த இது காணின்ற உரிமையாளர் சுவிஸில் இருக்கிறார். அவர் அளவு இதுக்குள்ளுக்கும் தென்னை அதாவது எல்லாம் வச்சு உருவாக்கி இருக்கிறோம். எதிர்காலத்தில் ஐயா இங்கே இருக்கிற ஒரு நோக்கத்தில் எல்லாம் வீடுகள் எல்லாம் கட்டி எல்லாம் பச்சை பசலன் எல்லாம் உருவாக்கி இருக்கிறோம். இது நைனாதீவோன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட 7 தீவு இருக்குது, சப்த தீவு. அதில் நைனாதீவு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீவு. அந்த தீவிலான் இந்த இப்போ நாங்கள் நின்று உங்களுக்கு இந்த தோட்டங்கள் வீடுகள் எல்லாம் காட்டி கொண்டிருக்கிறோம். உண்மையில் நான் அண்டை போன முறை வரைக்கும் வெளியிலான்னு நின்று சுற்றி பார்த்தேன்னா ஆனால் இப்போ உள்ளுக்கு வேற தான் விளங்குது. இப்படியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இது தென்னை மரம் எல்லாம் வச்சு உருவாக்கி இருக்கிறோம். எல்லாமே தரிச்சாச்சு. வீடு கட்டுறதுக்காக ஃபங்க்ஷன் எடுத்து இது என்ன நித்யாணி? இது என்ன நாவல்? மாதுளை கருகுது, வெயிலுக்கு கருகும். பழைய மரங்கள் காய்ச்சிருக்கு. சரி இது என்ன? இது பாலை போல பழப்பழம் பெறதோ? பழப்பழம் காய்க்கிறே இல்லையா? காய்க்குமோ இல்லை இனிதான் பூ பிடிக்கும்? இது என்னம்மா இந்த இது என்னம்மாண்டா? வெள்ளைக்குழம்பா? இல்லை வெள்ளைக்குழம்பு செம்பாட்டான் நினைக்கிறேன். செம்பாட்டான் மான்னு சொல்கிறேன். போய் இப்போ நல்லா குட்டியாக வரும். இங்கே பாருங்க வெள்ளைக்குழம்பு தான். இது எங்கட வீட்டை அப்பப்பாட்ட வளவுக்கணுன்றது வெள்ளைக்குழம்புமா. வா நல்லா புளிப்பு உப்புத்தூள் போட்டு சாப்பிட நல்லா இருக்குது. இங்கே வேங்க காய்ச்சி தூங்கி இதாட்ட அந்த பக்கத்தில் போய் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது அண்ணன் தம்பின்ற வீடு. சரியோ எல்லாரும் ஒரே இடத்துக்கான் இருக்கணும் பக்கத்தில். அங்கால
அண்ணன்ட வீடு, இங்கால தம்பின்ற வீடு. இப்போ நீங்கள் பார்க்க போகிற அடுத்தது வந்து தங்கச்சி ஆட்ட வீடு. தங்கச்சி வந்து ஆட்டு தங்கச்சி, உங்களுக்கு தங்கச்சியோ அவருக்கு தங்கச்சி? 10வது கடைசி தங்கச்சின்ற வீடு. தங்கச்சி அக்கா பாருங்க பாருங்க, அண்ணன் வாங்க தங்கச்சின்ற வீட்டை வந்துருக்குது. 2 பேர் எல்லாம் கொட்டிட்டு. இதுதான் இந்த வெள்ளை குழம்பு வாங்க. இது வந்து நயனாதேவியில் இருக்குது. பா பால் இந்த சரி, தங்கச்சி இந்த வீட்டை போய் சுற்றி பார்ப்போம்மா. தென்னை மரம், தென்னை 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 கிட்டத்தட்ட ஒரு 20 தென்னைக்கு மேலே இருக்குண்ணா. வீட்டை காட்டுறேன். அது வந்து பொது கழிப்பறை வசதி பெற்ற வாரத்தில் குளிக்கிற இது. இங்கே சமையலறை, வெளி சமையலறை நல்ல கூட. அங்கே பாருங்க விறகு அடுக்கி வச்சிருக்கீங்க. இங்கே வந்து கரண்ட் பிரச்சனை இருக்குது, கேஸ் பிரச்சனை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதால் எப்போவுமே விறகு தான் கை கொடுக்கும். என்ன விறகு இங்கே கூடுதலாக பாவிக்கிறேன் நீங்கள்? பூவரசு வேம்பு, அது தென்னை தான் சோலையாக இருக்குது பாருங்க. இது என்ன இது என்ன விலங்கையில் என்னண்டு வா, இது கிணறு நல்ல தண்ணியோ? நல்ல தண்ணி தானேண்ணா, நல்ல தண்ணி கிணறு தான். ஆனால் தண்ணின்ற அந்த அளவு குறைவு நல்ல தண்ணி. இப்போ என்னண்டா இதுக்கு குளம் எல்லாம் வேண்டி வச்சிருந்தா பக்கத்தில் போகல குளம். இதா பாருங்க, இதுதான் கிணத்தடி. கிணத்தடியில் வந்து நயனாதியில் வக்கு தொட்டி பாருங்க. நாங்கள் வக்கு தொட்டிக்கே இப்போ மீன் வளர்க்குறோம். பாம்பு ஊச்சின்னுட்டாங்க தெரியா. இந்த அதில் பாத்திரம் வண்டமெல்லாம் இப்போ இது இல்லை. இங்கே ஆக்கலை இல்லையோ? இங்கே பாத்திரம் வண்டங்க. ஆமாம், பழைய ஆள் அப்படியே கிடக்குண்ணா. எப்போ கடைசியாக பாவிச்சவ? இங்கே அரிக்கன் நிலைமையை பாருங்க. காற்று என்ன உப்பு காற்று. இங்கே வாகனங்கள் எல்லாம் மண்டையாக போட்டுவிடுவேண்ணா. கத்தி, இந்த கத்தியை பாருங்க இப்படி கரலறி போட்டுதண்டு. எப்பா உண்மையை சொல்ல போனால் எல்லா பக்கத்தான் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. இங்கே அங்காளி பக்கம் இப்படி கரலகிறா அப்படியே இருக்கும். ஆனால் அங்கே தென்னைக்கு வந்து அடிக்காது. இந்த தோட்டங்களுக்கு தண்ணி விடணும். விஞ்சாலி பக்கம் என்னென்னா அந்த பெனை தண்ணி எல்லாம் வந்து இருக்கிற தண்ணியே மழை தண்ணி அடியில் நெல்லு தடுக்கும். விட்டு கொஞ்சம் தெரிஞ்சு பாருங்க. இதில் இது என்ன? இந்த சின்ன வயசில் ஒழுவானண்டுவோம். இது என்ன? இங்கே ஸ்டோர் ரூம் மாதிரி பழைய சாமான்கள் அதில் வைக்கிற இடம். அவ்வளவுதான். ஐயா, அந்த சுவிஸ்லேருந்து வந்த அந்த அக்காட பேர் என்ன? செல்வி அக்கா. அரசமச்சான் செல்வி. நீங்களும் என் போயில சுவிஸுக்கு போயிட்டு வந்துட்டீங்க? நான் இங்கே ஊரை விட்டு அம்மா இருந்தவா, அம்மா இறந்துட்டா. அப்போ நாங்கள் போயிலங்க. நீங்கள் அங்கேயே எவ்வளோ ஆழம் இருந்தீங்க? சும்மா 3 மாதம் போய் பார்த்துட்டு இல்லை, நீங்கள் அங்கே போய் ஏன் அந்த செட்டிலாக? எங்களுக்கு ஊரை விட்டு போக விருப்பம். உண்மைதான். எங்களோட சொந்த மனையிலே இருக்கும். ஒன்றை விட்டு அண்ணற வீடு, அது நான் தான் பார்க்குறேன். இது ஒன்றை விட்டு அண்ணன்ற வீடு. இதில் இருக்குது தென்னை மரங்கள். அது பாருங்க, வேண்ட இடம் அப்படியே சோலையாக தெரியும். புரியும்பா, நல்லா இருக்குது. அதையும் அப்படியே எடுத்து விட்டு இதுதான் நான் வேண்ட வீடோ? முகப்பு சுவிஸ் பண்ணுற வீட்டை நிற்கிறேன். அதாவது யாழ்ப்பாணத்தில் நயனாதேவியில் இருக்க சுவிஸ் அக்கான வீடு. சுவிஸ் பண்ணுறவங்க செல்வி என்று சொல்கிறது. அவன் இந்த வீடு, அந்த வீட்டை பராமரிக்கிறது இந்த அண்ணன் தான். அதாவது அண்ணா. மற்றது நான் சொன்னான் தானே, முல்லைத்தீவு காமதேனு பண்ணைன்ற உரிமையாளர்கிட்ட சகோதரங்கள்ன்ற இப்போ வீடுகளை தான் பார்த்து கொண்டிருக்கோம். இதுக்கு அங்காலயம் வீடு இருக்குது. அது வந்து ஒன்றை விட்ட சகோதரம், இது இன்னும் அவன் சொந்த சகோதரம். அப்படியே இருக்கணும். அப்படியே காடியை வளைச்சி போட்டுட்டோம் பாருங்க. வாங்க போய் இந்த பாருங்க. ஓகே, இந்த சுவிசக்கான வீட்டுக்குள்ளுக்கு போவோம். சரி, உள்ளுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு.
அண்ணன் சொல்லுங்க இதெல்லாம் என்ன இது என்ன நடக்குது? அம்மா கொடுத்த கௌரவப்பட்டங்கள் அம்மா படங்கள். நாகபூசணி அம்மா கௌரவ பட்டங்கள் படங்கள் இருக்குது பாருங்கோ. இவ தான் அந்த அம்மா எங்களுடைய அம்மா. உங்களோட அம்மா? அவங்களோட அம்மாவா? காவலர் பண்ணை அவருடைய அம்மா. காமதேனு பண்ணை உரிமையாளர் முத்தையா, விமல் முத்தையா, ஞானேஸ்வரி. அவன் அண்ணா சரவணன். அவருடைய மாமா சிவக்கொழுந்து ராசரத்தினம், சிவக்கொழுந்து, வைத்தியலிங்கம் ராசரத்தினம் எல்லாம் எல்லாரும் மேலே ஓட்டிட்டோமோ? எல்லாருமே அது சரி. இருக்கிறேன் 2 பேர். இவர் உங்களோட அப்பா விமல், அவருடைய அம்மா அப்பா, அவன் அம்மா அப்பா. காமதேனு பண்ண உரிமையாளர்கிட்ட அம்மா அப்பா. இந்த அண்ணன் உரிமை எல்லாம் சகோதரங்கள். பெரிய தங்கச்சி இவன்டா பெரிய தங்கச்சி, இவன்டா அக்கா. மூத்த தங்கச்சி 2 தங்கச்சி. 10 பேரில் 2 தங்கச்சி. 8வது இது 8வது தங்கச்சி. சரி சரி. இப்போ இதுக்கு 8வது. அது சரி. இது என்ன இது? ஐயப்பன் பட்டம். ஐயப்பன் பட்டம். இப்போ வந்து அதுக்காக சியாமலா தேவி. இது சகோதரங்க. இவர் சுவிஸில் இவர் ஜெர்மனி, இவர் சுவிஸ், இவர் சின்ன தங்கச்சி செல்வி, இவர் இவர் ரொம்ப. இது சாமத்திய வீடு அங்கே சுவிஸில் இடத்துல. சரி. இது எங்களோட பிள்ளை நாங்கள் அவருக்கு ரெஜிஸ்டர் செய்ய. இப்போ இந்த அக்கா அந்த உண்டு. இந்த அண்ணன்ட மகளுண்ட ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது அவங்க தானே? இவன் இந்த வீட்டுக்காரர். இவங்க இவன் எங்கள் கடைசி 9வது அம்பியில் பஞ்சாபியும் பிள்ளையார். அவர் சுவிஸ்லாந்து. சுவிஸில். இவியல் இவன் இந்த வீட்டுக்காரர் செல்வி, புருஷன். இது தம்பியார் மகள். இவ எங்கள் நீங்கள் அந்த அம்மாவோட அப்புறம் கதைப்பம் போய் சரியோ. அம்மா இது உங்களோட இது பாராட்டு விழா. இது எங்களோட திருமணம். அண்ணன் இளமையில சும்மா ஜொலிக்கிறார். இவரை பக்கம் அந்த நடிகர் மாதிரி கிடக்குண்ணா. இவர் தான் இவர். அது சரி. இது இப்போ எத்தனை வயசில்? 20 வயசு. பா இதுங்களுக்கு 22 வயசுல அம்மி சம்பளம் வச்சது தேவாக இருக்கும். அவனை வாழ்த்துப்பா மடங்க. இது இதெல்லாம் இது எத்தனை வருஷத்துக்கு வீடு அண்ணே? 25-30 வருஷத்துக்கு வீடு. இப்போ இது என்ன இந்த ஐயப்பன் கோவில் இது வரணும் கேட்கணும். இப்போ வந்து இந்த காலத்தில் நீங்கள் அந்த வீடு கட்டிக்க இந்த லோஞ்சிலெல்லாம் கல்லுகள் கொண்டு வரீங்க, கட்டுமான பொருட்கள். அந்த காலத்தில் எப்படி இருந்தது? எப்படி கொண்டு வந்திருப்பீங்க? உள்ளூர் கல், உள்ளூர் மண்ணுகளை பாவிட்டவை. பூச்சி மண்ணுக்கு மண் குப்பானிலிருந்து பெரிய 10 ஏழில் கொண்டு வந்து பூச்சி மண், பெரிய போட்டுகள், சிமெண்ட் எல்லாம் யாழ்ப்பாணம் கொண்டுருவோம் அந்த காலத்தில் செய்வேன். சரி சரி. அப்படின்னா அப்போ செலவு இந்த மாதிரி தண்ணியல் உப்பு தண்ணி தான் பாவிச்சிருங்க. தண்ணியெல்லாம் முந்தி நல்லா இருந்தது. அப்புறம் இப்போ கொஞ்சம் காலம் வந்து சுனாமி மாதிரிகள் வந்ததில் தண்ணி மாறிடுச்சு. சரி. இதுக்குள்ளுக்கு என்ன? இது சுவாமியரை. சுவாமியரை நயனாதீவு சுவிசக்காண்ட சுவாமியரை. சுவாமியரை பாருங்க. இது 25 வருஷத்து வீட்டுண்ட நிலைமை. இப்போ இது வந்து அது அந்த அரிப்பு வரும், ரங்க அந்த ஒரு அரிப்பு வரும். இது பொதுவாக இப்போ வருஷம் 20 வருஷம் தான் ஒரு வீட்டுக்கு பொதுவாக ஒரு ஆயுட்காலம். இல்லை பொதுவாக சொல்கிறேன். ஆனால் இப்போ ஆற்ற வீடுகள் எல்லாம் இல்லாமல் அடுத்த வருஷமே உடைஞ்சி ஓட்டுது. இதுதான் சுவாமியரை, சுவிசக்கான சுவாமியரை பாருங்க. அத்தனை சாமி மேலே கடவுள் மேலே இருக்கிறோம். அவற்றை சில பாருங்க. பிள்ளையார், முருகன், அவற்றை சில நைனை, நாகபூசணி அம்மன், ஐயப்பன், ஐயனார் எல்லாரும் இருக்கிறோம். எது பிடாரி? அதான் பிடாரி அம்பாளுக்குரிய அந்த சில சந்நிதி. இந்த ஃபோட்டோ வச்சுக்கணும். இவர் ஐயப்பன். பிடாரி அம்மாண்ட முகப்பு கோயிலால் செய்து கொடுத்துருக்கணும். நீங்கள் செய்து கொடுத்துருங்க. இந்த இது முகப்போ இது மேலே அங்கே கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்துனுங்க வீட்டில் வைக்கிறதுக்கு.
வீபதி நல்லா தான் இருக்கு. நல்ல வீடு, அமைதியான வாழ்க்கை. இந்த சுவிஸ்லேருந்து பார்த்தா கம்ப்யூட்டரில் அடிச்சு விடுங்க. சுவிட்ச் இப்போ வேலை செய்யுது. எல்லாம் மாற்றினீங்களோ இல்லை இடையில அந்த இது வயரிங் லைன் வயரிங் அது இல்லை பரவாயில்லை. அது அப்பா வந்த சாமானுங்க இப்போ வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. இது சும்மா தேவையற்றதை கொண்டு வரும். இதெல்லாம் இங்கே புரூட் சென்ட், இது வெளிநாட்டு சுவிஸ் சாமான். எங்கள்கிட்ட எவ்வளோ அடந்தது இங்கே அடித்த நல்ல வாசம் பெறும். சங்கு என்ன எல்லாம் ரெக்ஸோனா. இவர் யார்? யோகர் சுவாமிகள். புத்தகங்கள் நைனா ஓசனி கல்வெட்டுகள். அது இங்கே ஒருத்தர் நிற்கிறார் சிப்பியில் செய்கிறது. இங்கே பாருங்க நல்ல வடிவாரு குருவி. வியல் வியல அம்மா தங்கச்சி மாமி இது இவரை சிறியதை அவர் குண்டடிச்சவை அங்கே எங்கே சேர்த்தவ இந்த யாழ்ப்பாணம் வன்னியில். வன்னி இவர் சித்தப்பா நாகேஷ் இங்கே இருக்கிறாரோ? கொழும்பு செத்துட்டார். பிள்ளைகள் எஸ்பிஎம் கம்பெனி கொழும்பு. எஸ்பிஎம் கேசர் சிட்டி. என்ன லாஜிஸ்டிக்? அது இதுதான் சமையல் அறை, குசினி, கிச்சன். என்னத்தை சொல்ல பாருங்க. சுவிஸில் எங்களோட டச் பாசையில் சொல்லுங்கள் என்னண்டு. இந்த பழைய பண்ட பாத்திரங்கள் எல்லாம் இருக்குது. இது இப்போ திருத்தி இருக்கிறோம்ல என்ன. ஆனாலும் பாருங்க பழைய குசினியை பார்க்கணுமெண்டா இதான் கூட்டோடு சேர்ந்தார். இந்த பாருங்க அந்த காலத்து அடுப்பு இப்படி தான் இருக்கும் வீடுகளில். இப்போ கடை விட்டால் வந்தாலும் கீழையும் இருக்கும், இதுக்குலையும் இருக்கும், இப்படியும் இருக்கும். சரி வந்துட்டார் அவர். இப்போ ஃபோனுக்கும் சார்ஜ் போடணும், சாப்பிடணும். இது என்ன பெரிய குசி சும்மா அப்புறம் வந்தா பெரிய சமையல் அது கேஸ் அடுப்பில் அதை வைக்கிறதுக்கு. டாய்லெட் அதுதான். ஃப்ரிட்ஜுக்கு என்ன இருக்குது பார்ப்போம். ஒன்றும் இல்லை. ஆமாம் பார்ப்போம். சுவிஸ் சாக்லேட் இருக்குது பாருங்க. இஞ்சால ஃபேன். இது வந்து இப்போ கட்டியிருக்கணும். அது நவீன முறை கலைப்பறை வசதிகள் எல்லாம் இருக்குது. இஞ்சாலையும் இது குளிக்கிற இடமே ஒரு அறமாயிடும். பார்த்துருக்கோம். சுவிஸாக்கான வீட்டை பார்த்துட்டீங்களானே, போய் தொடர்ந்து பார்ப்போம். சரி இவர்கிட்ட வீட்டையும் நான் உங்களை கூட்டிக் கொண்டே காட்டுறேன். கண்டியில் வழியில் வந்துட்டோம். அங்கே ஒரு அண்ணா வந்திருக்கிறார். என்னண்டா இவர் இப்போ கூட்டிக் கொண்டு போகிறார். மற்றது என்னென்னா இப்போ காலமை சாப்பாடு இன்றைக்கு பானும் சம்பளம் நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம். யார் வெத்தில் வர்ற நீங்களோ? ஐயா நைனாது பேக்கரி கேம்பராக எடுப்போம். இது சம்பல், இடி சம்பல் நல்லா இருக்கும். முடி சம்பளம் பானம். அது சரி. பான் இடித்த சம்பல். அம்மா சம்பல் அப்படி நல்லா இருக்கு. கணக்கான உரைப்பு.